அபிபி Xiaomi Mix Fold 3 இப்போ நம்ம கிட்ட வந்தாச்சு. Fold ஸ்மார்ட்போன் நார்மலா இந்தியால 1.5 லட்சம் ரூபாய்க்கு கம்மியா கிடையாது. ஆனா இந்த டெக்னோ இருக்குல்ல, டெக்னோவோட நிலைமை என்னன்றது உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும், எல்லாருமே தான் பார்த்தோமே. சரி, இந்த இந்த Xiaomi Fold 3 லைக்காவோட கேமராவோட வந்திருக்கிறதா சொல்றாங்க. ஏன்னா ஜென்ரலி ஃபோல்டிங் கேமரா அப்படின்னும் போதே வந்து பார்த்தீங்கன்னா அப்படிதான் இருந்திருக்கும். இது அப்படி இருக்கா, எப்படி இருக்குன்றதையும் பார்த்துடலாம். என்ன தெரியுது பண்ணுறீங்களா? இல்லாட்டி நான் அப்படி சுத்துறேன், என்னென்ன இருந்துச்சு நீங்க அப்படியே பறந்து வந்து காமிக்கிட்டோம். என்ன ஹரி? ப்ரோ ஒரு அளவுக்கு தான் ப்ரோ எல்லாமே. 3 2 அட போடாடி. இந்த ஃபோன் எவ்வளோ ஸ்லிம்மாக இருக்குன்னா, இந்த சைடில் சாம்சங் ஃபோனை வச்சு காமிக்கிறேன். இந்த ரெண்டு ஃபோல்டுக்குமான டிஃப்ரென்ஸ் எவ்வளோ இருக்குன்னு மட்டும் பாருங்க. திக்னஸ் சும்மா இது அப்படியே ஒரு கையில் எடுத்தாலே ஒரு நார்மல் ஃபோனை பிடிக்கிற மாதிரியான ஒரு ஃபீல் தான் இருக்கு. இந்த ரெண்டு ஃபோனுமே சைட் பை சைட் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது? ஒரு ஃபோன் உங்களுக்கு ஃபுல்லாக ஃப்ளாட்டாக இருக்கும் அண்ட் ரொம்பவே நேரவாக தான் இருக்கும். பட் இந்த ஃபோன் ஒரு நார்மல் ஃபோன் சைஸில் இருக்கிறது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு சைடு எட்ஜ் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லைட்லி கொஞ்சம் கர்வாக இருக்கு. ஸோ யூஸ் பண்ணும்போது ஒரு நார்மல் ஃபோன் யூஸ் பண்ணுற ஃபீலோட உங்களுக்கு அந்த எட்ஜ் டிஸ்பிளேவோட அந்த ஸ்லைட் கர்வி ஃபீலும் வந்து கிடைக்கும். வளைச்சு கேமரா இதுலயுமே வந்து இருக்கு. ஃப்ரண்ட்ல செல்ஃபிக்கும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சென்டர்ல ஒரு பஞ்சுவல் கேமரா கொடுத்திருக்காங்க. ஓபன் பண்ணி உள்ள பாத்தீங்கன்னா இந்த இடத்துலயும் அப்படின்ற மாதிரி ஒரு பஞ்சுவல் வந்து கொடுத்திருக்காங்க. அது எவ்வளவு பெருசு இருக்குன்னு மட்டும் பாருங்க. வச்சுக்கிறியா? அப்படியே இப்படி பண்ணு. ரெடி? அந்த எக்ஸ்பீரியன்ஸை ஏன் இப்படி சொல்றோம்னா, நார்மலா நம்ம சாம்சங்லயே ஒரு நல்ல ஏன்னா சாம்சங்ல கேமரா சுமாரா இருந்தாலும் நமக்கு அண்டர் டிஸ்பிளே கேமரா இருக்கும். டெக்னாலஜியும் அடுத்த லெவல், பிளஸ் பார்க்கறதுக்கு கொஞ்சம் சட்டிலா இருக்கும். ஃபர்ஸ்ட் டிஸ்பிளே எவ்வளோ பெருசாக இருக்கோ, உள்ள ஓப்பன் பண்ணாலும் நல்ல பெரிய டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. இன்ஃபேக்ட் சொல்ல போனால் உங்களுக்கு ஸ்பெக் வைஸாக வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஸ்பெக் வந்து ரெண்டுத்துலையுமே சிமிலராக தான் இருக்குது. ஆனால் உள்ளே இருக்கக்கூடிய இந்த பெரிய டிஸ்பிளேல நமக்கு 120 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட் கூடவே LTPO டிஸ்பிளேவும் வந்து கொடுத்துருக்காங்க. ஆனால் நம்ம அதிகமாக யூஸ் பண்ண போகிறதே இந்த டிஸ்பிளே தான். பட் இந்த டிஸ்பிளேல அதை கொடுக்காம உள்ளே இருக்கக்கூடிய டிஸ்பிளே மட்டும் தான் அதை கொடுத்துருக்காங்க, which is sad. பிரைட்னஸை பொறுத்த வரைக்கும் 1300 nits தாங்க வந்து Xiaomiயில் பிரைட்னஸ் வந்து இருக்குது. பட் அவங்களுடைய சைனீஸ் வெப்சைட்டில் நம்ம டிரான்ஸ்லேட்லாம் வந்து போட்டு பார்க்கும்போது 1300 nits தான் அப்படின்றது ஒரு சில இடத்துல போட்டிருக்கு. அவங்க அஃபிஷியல் வெப்சைட்ல 2600 போட்டிருக்கு. என்னடா இது கன்ஃபியூஷன், இவ்வளோ பெரிய பிரைட்னஸ் சொல்லிட்டு நாங்கள் ரெண்டுமே பக்கம் வச்சு சாம்சங் இது பார்க்கும்போது சாம்சங் வேற லெவலில் வந்து தெரியுது. நீங்களே சைட் பை சைடு வந்து பாருங்க, உங்களுக்கு டிஃபரன்ஸ் நல்லா வந்து தெரியும். அண்ட் இவ்வளோ பெரிய டிஸ்பிளேவை நம்ம பல இடங்கள் யூஸ் பண்ணணும்னு நினைக்கும் போது 1300 nits அப்படின்றது பத்தாதுன்றது தான் என்னுடைய கருத்து. HDR கண்டென்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக செம இம்ப்ரெசிவாக இருக்கு. இதுலேயே ஸ்பீக்கர் குவாலிட்டியும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க டியூவல் ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. ஆனால் சவுண்ட் குவாலிட்டி சாம்சங் அளவுக்கு இல்லைங்க. ஆன் பேப்பரில் ஐயோ நம்ம குடும்பத்துக்கு இதெல்லாம் தேவையாக Snapdragon 8 Gen 2 நார்மலாக நம்ம நல்ல ஒரு ப்ராசஸர் சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும்னு எதிர்பார்த்துட்டு இருப்போம். ஆனால் நார்மலாக நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த ஃபோன்லாம் என்ன இருக்கும், நார்மலான கிளாக் ஸ்பீட் வச்சிருப்பாங்க, 3.19 GHz இருக்கும். பட் இதில் கொஞ்சம் ஓவர் கிளாக் பண்ண ஒரு ப்ராசஸர் வந்து கொடுத்துருக்காங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3.36 GHz வரைக்குமே வந்து இருக்கு. ஸோ இதில் நாங்கள் AnTuTu ரன் பண்ணி பார்த்தோம். வாவ், செம்ம ஸ்கோருங்க. ஸ்கோரை பார்க்கும்போது வேற லெவலில் இருக்குல்ல. ஆன் பேப்பரில் பார்த்தா இதுதான் பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் ஃபோல்டிங் ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்றது போல தோணும். ஆனால் AnTuTuலயே எங்களுக்கு ஹீட்டிங் இஷ்யூ ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நாம விடுவோமா, CPU throttling ரன் பண்ணி பார்த்தோம். அதுலயுமே சும்மா தம்சம் பண்ணுது ஹீட்டிங். பெர்ஃபார்மன்ஸ் நல்ல பீக்ல கொடுக்குது, ஓவர் கிளாக்கிங் எல்லாமே ஒர்க் ஆகுது. பட் அந்த பெர்ஃபார்மன்ஸை கேப் பண்ணாம விடுறதுனால என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா செம ஹீட் ஆகுது. ஆனால் அவங்க ஹீட்டிங்கும் ஒரு சில வேப்பர் கூலிங் டெக்னாலஜிலாம் யூஸ் பண்ணிக்கிறதா சொல்றாங்க. பட் ஸ்டில் இட்ஸ் நாட் எனஃப். ஃபோனை மட்டும் ஸ்லிம்மாக கொடுத்து என்ன பயன்? வழக்கம் போல கொதிக்குது. ஸோ கேமிங் விளையாடும் போது ஹீட் ஆகுதான்னு டெஸ்ட் பண்ணுறது கேமிங் விளையாடி பார்த்தேன். கேமிங் பர்ஃபார்மன்ஸ் அதெல்லாமே வந்து நல்லா இருக்கு. ஹீட் ஆகுது, பட் ஓவர் ஹீட்டிங் கிடையாது. நான் வந்து AnTuTu ரன் ஆகும் போதோ இல்லை த்ராட்லிங் டெஸ்ட் ரன் பண்ணும் போதோ சொன்ன பார்த்தீங்களா, அந்த அளவுக்கு ஓவர் ஹீட்டிங் கிடையாது. ஸ்லைட்லி வார்ம் மட்டும் தான் ஆகுது. பட் ஸ்டில் ஹீட்டிங் இஸ் அ மேஜர் இஷ்யூ. குடுக்கலனா எங்க லபக்குன்னு கடிக்காத இடத்துல கச்சிர போதே. உங்களுக்கு டாக்னா ரொம்ப பிடிக்குமா? ஆண்டி நாட் only dog, all animals liking me. ஆனா ரொம்ப நாளுக்கு அப்புறமா ஒரு ஃபிளாக்ஷிப் அப்படின்ற ஸ்மார்ட் போன்ல தேவையான லேட்டஸ்ட் ஜெனரேஷனான விஷயங்களை கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு RAM டைப்பா இருக்கட்டும், ஸ்டோரேஜ் டைப்பா இருக்கட்டும், USB Type-C போர்ட்டுக்கான அந்த ஜெனரேஷனா இருக்கட்டும், அது USB 3.2 இருக்கு அண்ட் LPDDR5க்கான RAM டைப் கொடுத்துருக்காங்க. UFS 4.2 அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்டோரேஜ் டைப்புமே இருக்கு. இதை மற்ற பிராண்டும் பண்ணா நல்லா இருக்கும். ஃபோல்டிங்ன்ற பேர்ல ஃபோல்ட் மட்டும் வித்தா பத்துமா? லேட்டஸ்ட் ஜெனரேஷன் கொடுக்கணும்ல. UI பொறுத்த வரைக்கும் MIUI Fold UI தந்திருக்கிறதா சொல்றாங்க. ஆனா எதுக்கு தான் கொடுத்துருக்காங்கன்னு தெரியல. ஏன்னா
ஃபோல்டுக்கு தகுந்த மாதிரி எந்த விஷயத்தையும் உருப்படியாக பண்ண மாதிரி தெரியலைங்க. அதாவது இவங்க 2 ஃபோனுடைய யூஐயை ஒன்றா மெர்ஜ் பண்ண மாதிரி வச்சிருக்காங்களே தவிர இந்த டேப்லெட்டுக்காகவே, அதாவது இந்த ஒரு ஃபோல்டிங் ஸ்மார்ட் ஃபோனுக்காகவே டிசைன் பண்ண மாதிரி தெரியல. நீங்கள் யூஸ் பண்ணும்போது அந்த ஃபீல் பாருங்கள், இதை பாருங்கள், ஒரு ஃப்ளூயிடிட்டியே வந்து இல்லைங்க. இது ஒன்றா. ரெண்டாவது விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய டிஸ்பிளே என் கையில் இருக்குது, மல்டிடாஸ்கிங்க்கு எந்த அளவுக்கு அவங்க வந்து கொடுத்துருக்கணும். ஸோ நம்ம ஏதாச்சும் ஒரு ஆப்பில் இருக்கோம், டக்குன்னு கீழே ஸ்வைப் பண்ணால் வேற ஒரு டாக் வரும், மாற்றிக்கிற மாதிரி. இந்த மாதிரியே எதுவுமே வந்து கொடுக்கல. எது பண்ணாலும் திரும்ப நீங்கள் ஹோம் போகிறணும், இல்லை பேக்குக்கு வந்து ஃபுல்லாக வந்தால் மட்டும்தான் நார்மலாக வந்து திரும்ப நம்ம மாற்றிக்க முடியும். ஸ்பிளிட் ஸ்க்ரீன் மோட் ஒர்க் ஆகுது. மேபி நம்ம 2 இதை வந்து வச்சுக்கலாம், அதை மல்டிடாஸ்கிங்லையும் வச்சுக்கலாம், கீழே வந்து டாக்லையும் வந்து அந்த ஸ்பிளிட் ஸ்க்ரீன் வந்து அப்படியே சேவ் ஆகிடுது. திரும்ப வேணும்னா நம்ம கிளிக் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு பேசிக்காக ஒரு நார்மலான ஸ்மார்ட் ஃபோனில் எந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் கொடுத்துருக்காங்களோ அது மட்டும் இங்கே இருக்கே தவிர, 1-2 ஃபீச்சர்ஸ் மட்டும் எக்ஸ்ட்ரா இருக்கே தவிர ஒரு ஃபோல்டிங்க்கு தேவையான நிறைய விதமான விஷயங்களை இவங்க பண்ணவே இல்லை. சிலிகான் கார்பன் பேட்டரி கொடுத்துருக்காங்க. நமக்கு 2 பேட்டரி ஸ்பிளிட்ல இருக்கு. ப்ளஸ் உங்களுக்கு ஒரு சிப்பும் டெடிகேட்டடாக இருக்கு ஃபார் பவர் மேனேஜ்மெண்ட். அண்ட் 67 வாட்கான ஃபாஸ்ட் சார்ஜிங்கும் இருக்கு. வயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. கேமராவுக்கு லைக்கோடைய பார்ட்னர்ஷிப்போட அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. 50 மேப்ஸ்க்கான பிரைமரி கேமரா இருக்கு. உங்களுக்கு ஓஎஸ்க்கான சப்போர்ட்டும் வருது. அட் த சேம் டைம் சோனி IMX 800க்கான சென்சருங்க. அண்ட் ரெண்டாவதா வந்து பார்த்தீங்கன்னா 12 மேப்ஸ்க்கான அல்ட்ரா வைட் சென்சர் இருக்கு. மூன்றாவதா 10 மேப்ஸ்க்கான டெலஃபோட்டோ லென்ஸ் இருக்கு. நாலாவதா 10 மேப்ஸ்க்கான பெரிஸ்கோப் லென்ஸும் கொடுத்துருக்காங்க. செல்ஃபின்னு பார்க்கும்போது நமக்கு 2 கேமரா இருக்குல்ல, உள்ள ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு கேமரா அண்ட் மேல ஒரு கேமரா, ரெண்டுமே 20 மெகாபிக்சல் கேமரா. இமேஜ் குவாலிட்டி ஜென்ரலாக பார்க்கும்போது ஒரு நல்ல இமேஜ் குவாலிட்டி மாதிரி வந்து தெரியுது. இன்ஃபேக்ட் வந்து பார்த்தீங்கன்னா டைனமிக் ரேஞ்சுமே நல்லா இருக்கு. டிஃபால்ட்டாக நீங்கள் எடுக்கும் போதே ஃபோக்கஸ் ஆகிற இடத்த தவிர மற்ற இடம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நேச்சுரலி அந்த பிளர் இருக்கிறது பார்க்கறதுக்கு ரொம்பவே ப்ளீஸிங்காக இருக்குது. அதுவும் இந்த மாதிரி இடத்துலலாம் வந்து பாருங்கள், உங்களுக்கு க்ளோஸ்அப் ஷாட்டுமே இருக்குது, பேக்ரவுண்ட் அந்த ஷாட்டுமே வந்து நல்ல ப்ராசஸ் ஆகியிருந்திருக்கு. ஆனால் இந்த இடத்துல உங்களுக்கு அந்த பக் வந்து நல்லா வந்து ப்ராசஸிங் பண்ணி நல்லா தெரிஞ்சாலுமே மற்ற இடத்துல டீட்டெயில்ஸ் வந்து மிஸ் ஆகுது. இந்த ஈவினிங் டைம் வந்து பாருங்கள், என்னோட ஸ்கின் டோன்லேருந்து எல்லாமே ஓரளவுக்கு நார்மலாக பாலிஷ்டாக வந்து உங்களுக்கு தெரியுற மாதிரி வந்திருக்கும். ஸோ பார்க்கும்போது ப்ளீஸிங்காக இருக்குது. நீங்கள் ஆன்லைனில் ஈஸியாக வந்து ஷேர் பண்ணிக்கலாம். ஸ்பெஷலி அந்த மற்ற லென்ஸ் சொன்னேன் இல்லைங்களா, டெலஃபோட்டோ லென்ஸில், அதெல்லாம் வந்து பாருங்கள், எடுக்கும் போதே பார்க்குறதுக்கு வாவ் சூப்பரான ஒரு ஃபோட்டோ மாதிரி வந்து தெரியுது. நல்லா வந்து ப்ராசஸ் பண்ணியிருக்கு. பட் எங்கே மிஸ் ஆகுது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கின் டோன் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டீட்டெயில்ஸ் வந்து சுத்தமாக வந்து கொடுக்கல. நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ரொம்ப மொழமொழன்னு வந்து பண்ணிட்டு இருக்கு. நான் எக்ஸாம்பிளுக்கு சாம்சங் அண்ட் ஷாமி வந்து பக்கம் வச்சு காமிக்கிறேன். நீங்கள் இதில் பார்த்தாலுமே சரி, சாம்சங் நான் ஆவரேஜ் மாதிரி தான் வந்து சொல்லிட்டு இருந்தேன் ஃபோல்டிங். பட் சாம்சங்கில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டீட்டெயில்ஸ் இருக்குது. கலர்ஸ் ஆப்வியஸ்லி சாம்சங் வந்து கொஞ்சம் ஓவர் பூஸ்ட் வந்து பண்ணும். ஸோ அப்படி பார்க்கும்போது சைட் பை சைட் நீங்கள் ஷாமி வந்து பார்க்குறீங்க. ஷாமியில் ஃபேஸ் டோன் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கிற மாதிரி தெரிஞ்சாலுமே அந்த சாஃப்ட்னஸ் வந்து கொஞ்சம் பண்ணியிருக்குது எக்ஸ்ட்ராவா. அண்ட் செல்ஃபி கேமராவும் கிட்டத்தட்ட அதே தான். இது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாக்ட்லி கோல்டன் ரேஷியோ. ஈவினிங் டைமில் கரெக்டாக அந்த கோல்டன் டைமிங்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த டைமில் எடுத்த ஒரு ஃபோட்டோ. நார்மலாக இருக்கிற அந்த ஒரு நேச்சுரலான டோனை தான் வந்து சாம்சங் கொஞ்சம் புஷ் பண்ணி ட்ரை பண்ணி கொண்டு வந்திருக்கு. டீட்டெயில்ஸ்லேருந்து என்னோட முடியெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும். பட் ஷாமியில் பார்க்கும்போது என்னோட சட்டை கலர்லேருந்து, என்னுடைய ஃபேஸ்லேருந்து, என்னுடைய முடியிலேருந்து எல்லாமே அப்படியே சும்மா ஒரு பெயிண்டிங் ப்ரஷ்ஷை வச்சு அடிச்சு விட்ட மாதிரி வந்து தெரியுது. ஸோ கொஞ்சமாக அந்த பூஸ்டிங் வந்து அதிகமாகவே இருக்குது ஷாமியில். அண்ட் 3 பேர் நின்று எடுக்கக்கூடிய சினாரிலையுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷாமியில் அந்த ஃபேஸ் பியூட்டிஃபிகேஷன் நார்மலாகவே கொஞ்சம் அதிகமாக தான் வந்து பண்ணியிருக்காங்க. பட் ரியர் ஃபேசிங் கேமராவில் கண்டிப்பாக நான் இதை வந்து எதிர்பார்க்கவே இல்லை. ஏன்னா இந்த வீடியோ வந்து பாருங்கள், நான் ஆடியோ கட் பண்ணிடுறேன் பிகாஸ் என்னுடைய ஒப்பீனியன் நான் சொல்லணும். சாம்சங் ஓகேவாக தான் இருக்குது. ஆனால் ஷாமி இது பாருங்கள் என்னாச்சுன்னு தெரியல, 8K ஃபுட்டேஜ் வந்து ரொம்ப மோசமாக தான் வந்து தெரிஞ்சிருக்கு. ஏன்னு எனக்கும் சத்தியமாக வந்து தெரியல. அண்ட் 4Kலையுமே வந்து கிட்டத்தட்ட அதே சினாரியோஸ் தான். வீடியோ குவாலிட்டியை பொறுத்த வரைக்கும் 2 கேமராவே இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக தாங்க இருக்குது. செல்ஃபி கேமராவை பொறுத்த வரைக்கும் சாம்சங்கில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 4K 30-60 வரைக்குமே கூட சப்போர்ட் இருக்குங்க. பட் ஷாமியில் வெறும் 1080p மட்டும்தான் இருக்குது. பட் குவாலிட்டி எப்படி இருக்குன்னு பாருங்கள். எனக்கு பார்க்கும்போது டிஸ்பிளேல சாம்சங் நல்லா இருக்க மாதிரி தெரியுது. அவுட்புட் செல்ஃபி அப்படியே நான் மரத்துக்கிட்ட வரேன். டிஸ்பிளேல பார்க்கும்போது கிளாரிட்டி சாம்சங் நல்லா இருக்க மாதிரி தெரியுது. பட் உங்களுக்கு எது நல்லா இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த லீவ்ஸ் எல்லாம் பார்க்கும்போது வாக் பண்ணும்போது ஸ்டெபிலிட்டியும் எப்படி இருக்குன்றது வந்து பாருங்கள். செல்ஃபி எனக்கு டிஸ்பிளேல பார்க்கும்போது சாம்சங்கோட டிஸ்பிளே நல்லா தெரிஞ்ச மாதிரி இருந்தது. பட் கேமரா சாம்பிள்ஸ் பக்கம் வச்சு வீடியோ சாம்பிள்ஸ் பார்க்கும்போது ரெண்டுமே ஆவரேஜ் தான் வந்திருக்கு. ஸோ இதிலிருந்து என்ன தெரியுதுன்னா, வீடியோ குவாலிட்டியாக இருக்கட்டும் இல்லை ஃபோட்டோஸாக இருக்கட்டும், ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃபோல்டிங் ஸ்மார்ட் ஃபோனில் இன்னும் ரொம்ப தூரத்துக்கான இம்ப்ரூவ்மெண்ட் வந்து தேவைப்படுது. என்ன தெரிகிறது? க்ளோஸ் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட கேப்பே இல்லாத அளவுக்கு ஒரு டிசைன் வந்து பண்ணியிருக்காங்க. அண்ட் ஹிஞ்சை பொறுத்த வரைக்கும் நல்லா சாலிடாகவே இருக்குது. ஆங்கிள் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லா ஆங்கிள்லையுமே நிற்கிற மாதிரி பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த ஹிஞ்சோட ஸ்டடினஸ்க்காக 3 லெவல் கனெக்டிங் ராட்ஸை யூஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது இந்த ஹிஞ்சோட கீழே போட்டால் இந்த அளவுக்கான வேல்யூ வந்து கொடுத்துருக்காங்க. ஒன்றும் ஆகாது, ஸ்ட்ராங்காக இருக்கும்னு சொல்லிட்டு. லேபில் தான் போடணும், நம்ம இங்கே போட்டால் என்ன பண்ணுறது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க, கிளைம் பண்ணுறாங்க. சரி, யாராச்சும் டெஸ்ட் பண்ணி
போடுவாங்க. அப்போ நம்ம தெரிஞ்சுக்கலாம். 5 லட்சம் தடவை இதை மூடி க்ளோஸ் பண்ணலான்றது போல் டிவி இன்லாண்ட் கிட்ட வந்து சர்டிஃபிகேஷனும் வாங்கிக்கிறதான்னு சொல்கிறாங்க. ஸோ நானும் ட்ரை பண்ணலாமான்னு தான் யோசித்தேன். பட் நம்ம துபாய் ஏஜென்ட்டுக்கு ரிட்டர்ன் அனுப்பணும்ல, வேறு வழி இல்லை. இந்தியாவில் வரும்போது என்னென்ன 5G பேண்ட்ஸ் லான்ச் பண்ணுறாங்கன்றது அப்புறமா தான் தெரியும். லான்ச் ஆனால் தான் தெரியும். மற்ற விஷயம் பார்த்தீங்கன்னா ப்ளூடூத் 5.3 கொடுத்துருக்காங்க அண்ட் Wi-Fi 7 கொடுத்துருக்காங்க. என்னதான் Xiaomi ஃபோனை ஸ்லிம்மாக கொடுத்து அண்ட் ப்ரைஸிங்கும் ஒரு 1 லட்ச ரூபாய் கிட்ட வச்சு நல்ல ஹிஞ்சஸும் வந்து கொடுத்துருந்தாலுமே இந்த ஸ்மார்ட் ஃபோனில் ஹீட்டிங் வேற லெவல் இருக்குது. இதை கண்டிப்பாக அவங்க ஸ்டாப் பண்ணியிருந்துருக்கணும். டிசைன் வைஸ் பார்க்கறதுக்கு இந்த ஃபோல்டு நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம். ஆனால் ஒரு Xiaomi அடுத்த ஜென்ரேஷன் ஒரு ஃபோல்டிங் ஸ்மார்ட் ஃபோனை லான்ச் பண்ணுறாங்கன்னா எதிர்பார்க்கக்கூடிய விஷயங்கள்ல பல விஷயங்களை இன்னுமே வந்து மிஸ் பண்ணியிருக்காங்க. இன்னும் எதிர்பார்த்தேன், நான் அதிகமாகவே எதிர்பார்த்தேன்.